ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க விஷயம் தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குல்ல. அதில் கவர்மெண்ட் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதாவது நம்ம கவர்மெண்ட் பண்ணுது. குடிச்சிட்டு இறந்து போகிறவங்களுக்கெல்லாம் எதுக்கு 10 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்க இல்லை யார், ஒரு சாதாரண தினக்கூலி பார்க்குற ஒரு ஏழை. இங்கே பாதி பேருக்கு ஏசியில் வேலை பார்த்துட்டே இருக்கனால வெளியே என்ன நடக்குன்னு சுத்தமாக தெரில. அடிக்கிற வேலையை காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த வெயிலில் நின்று கஷ்டப்பட்டுட்டு வரவனுக்கு தான் தெரியும் அந்த உடம்பு வலி எப்படி இருக்கும்னு. இதில் இறந்தவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல வரலண்ணா. ஆனால் யாராவது ஒருத்தங்களாவது 160 ரூபா கொடுத்து குவார்ட்ரு வாங்குறதுக்கு 20 ரூபா கொடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சா பேலன்ஸ் இருக்க 140 ரூபா சேவ் ஆகும்னு நினச்சிருக்கலாம்ல. சில பேருக்கு தோணலாம் 140 ரூபாயில் என்ன இருக்குன்னு. ஆனால் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த 140 ரூபா அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இந்த 10 லட்ச ரூபா இறந்தவங்களுக்காக இல்லை, அவங்க குழந்தைங்களுக்காக. குடிச்சவன் செத்துட்டான், கொன்னவன் பணம் கொடுத்துட்டான். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அந்த 10 லட்ச ரூபா கிடச்சனால இறந்தவங்க பசங்க கூலி வேலைக்கு போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாம இரு.